ஜெர்மன் பள்ளியில் புகுந்து வெறிச்செயல் மாணவர்கள் மீது கத்திக்குத்து தாக்குதல் 16 வயது சிறுவன் கைது. அமெரிக்காவை நம்பியிருக்க விரும்பாத ஐரோப்பா. ரஷ்யாவுக்கு எதிராக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள். அடுத்த 10 ஆண்டில் பிரம்மாண்டமான பாதுகாப்பு வியூகத்தை கையில் எடுத்திருக்கின்ற பிரிட்டன். கொலை செய்வதில் அலாதி இன்பம் கண்ட மருத்துவர். ஜெர்மனி உலுக்கிய மருத்துவ கொலை. மேலும் 76 நோயாளிகளின் மரணத்தில் அதிர வைக்கும் மர்மம். வணக்கம். இன்றைய நாளுக்கான சர்வதேச செய்திகளோடு மட்டும் சந்திக்கிறோம். ஜெர்மனுடைய தென்மேற்கு மாநிலமான பவரியாவில் மேல்நிலை பள்ளிகள் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற திடீர் தாக்குதல் சம்பவத்தில் 4 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து 16 வயது சிறுவன் போலீசாரினால் துரத்தி பிடித்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக தெரிய வருகின்ற நேரம் பள்ளி வளாகத்தில் வகுப்புகள் இடம்பெறுகின்ற தருணம் 12:50 மணியளவில் இந்த தாக்குதல் சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. ஆரம்ப கட்டத்தில் இது ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் என்று அஞ்சப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இது ஒரு தனிநபரினால் மேற்கொள்ளப்பட்ட கத்திக்குத்து தாக்குதல் என்பது தகவல் மூலமாக தெரிய வந்தது. இந்த தாக்குதல்ல காயமடைந்த 4 பேரில் 2 மாணவிகள் மிக மோசமான காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய காயத்துடைய தன்மையை கருத்தில் கொண்டு உடனடியாக ஹெலிகாப்டர் மூலமாக இவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை என்பது இவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தது. எனினும் துரதிர்ஷ்டவசமான இந்த தாக்குதல் சம்பவத்தில் எந்தவித உயிர் பலியும் ஏற்படவில்லை என்பது ஓரளவுக்கு ஆறுதல் தரக்கூடிய விடயம். இந்த தாக்குதல் ஒரு திட்டமிட்ட ஒரு வெறி செயலாகத்தான் கருதுவதாகவும், அதே நேரத்துல இது ஒரு 16 வயது சிறுவனினால் தனியாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதல் சம்பவம் என்பது முதல் கட்ட விசாரணைகள் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது. ஆனால் இந்த தாக்குதல் என்ன காரணத்துக்காக மேற்கொள்ளப்பட்டது என்று இதுவரைக்கும் தகவல்கள் வெளியாகவில்லை. இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்த சிறுவன் குறித்த பள்ளியிலிருந்து தப்பி ஓட ஆரம்பித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவரை பிடிப்பதற்காக 6 அதிநவீன ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி 100க்கும் அதிகமான துப்பாக்கி ஏந்திய அ போலீசாரினால் அவரை துரத்தி பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் என்று மேற்கொள்ளப்பட்டு இறுதியாக அந்த சிறுவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் இடம்பெற்ற சில மணி நேரத்திலே இந்த சம்பவத்தை அறிந்த அந்த பள்ளியில் கல்வி கற்கும் மாணவர்களுடைய பெற்றோர் அந்த இடத்தில் கூடியதால், சிறிது நேரத்தில் அந்த இடம் பதற்றமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எவ்வாறு இருந்தாலும் அதனைத் தொடர்ந்து அவர்களுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்பதை தெரிவிப்பதற்கான நடவடிக்கைகள் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பள்ளியில் இடம்பெற்ற இந்த அசம்பாவித சம்பவம் தொடர்பான பல கருத்துக்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஜெர்மன பொறுத்தவரையிலே இந்த பள்ளிகள் இப்படியான கொடூர தாக்குதல்கள் இடம்பெறுவது மிக மிக குறைவாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இடம்பெற்றிருக்கின்ற இந்த தாக்குதல் பெரிய அளவில் பேசப்படுகின்றது. அதே நேரத்தில் பெற்றவர்கள் மத்தியிலும், பாடசாலை சமூகத்துக்கு மத்தியிலும் இது ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக பார்க்கப்படுகின்றது. துருக்கியில் இடம்பெற்று வரும் நேட்டோவினுடைய உச்சி மாநாட்டில் ஐரோப்பாவுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக 37 பில்லியன் பவுண்ட் மதிப்பிலான ஒரு புதிய தலைமுறைகளுக்கான நீண்ட தூர ஏவுகணைகளை தயாரிக்கின்ற ஒரு திட்டத்துக்கு பிரிட்டன் தலைமை தாங்க போகின்றது. இந்த திட்டத்துக்கு தலைமை தாங்குவதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. எனவே பிரிட்டனுடைய தலைமையில ஐரோப்பாவுடைய நேட்டோவின் நட்பு நாடுகள் ஒன்றிணைந்து அடுத்த 10 ஆண்டுகளுக்காக 37 பில்லியன் நிதியை ஏவுகணை தயாரிப்புக்காக முதலீடு செய்ய போகிறது. அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ராணுவ ஆதரவை குறைக்கக்கூடும் என்ற ஒரு அச்சநிலை இருப்பதன் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முடிவின் மூலமாக அமெரிக்காவுடைய ஆதரவை தொடர்ந்தும் தக்க வைக்கின்ற முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த தயாரிப்புல 300 கிலோமீட்டர் முதல் 2000 கிலோமீட்டருக்கு அதிகமான தொலைவில் இருக்கின்ற எதிரிகளின் இலக்குகளை துல்லியமாக தாக்குகின்ற வகையிலான ஏவுகணைகள் தயாரிக்கப்பட போகிறது. முன்னதாக ஜெர்மனுடைய டொமாஹாக் ஏவுகணைகளை நிலைநிறுத்துவதற்கு அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகம் திட்டமிட்டிருந்தது. ஆனால் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மாறியதற்கு பிற்பாடு ட்ரம்ப் இந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்திருக்கின்றார். எனவே இதன் காரணமாக அமெரிக்க ராணுவத்துடைய தளபாடங்களை மட்டுமே நம்பி தொடர்ச்சியாக இருக்காமல் ஐரோப்பா தனக்கு சொந்தமான பாதுகாப்பு அரணை உருவாக்கிக் கொள்வதற்காக இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக, இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதுவும் இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவர்களுக்கு. கண்டிப்பாக இப்படியான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஐரோப்பா தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் பொருத்தமாக இருக்கும். எனவே நேட்டோவினுடைய இலக்காக இருக்கின்ற இந்த தங்களுடைய ஒவ்வொரு நாடும் தங்களுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 5% பாதுகாப்பு துறைக்காக செலவிட வேண்டும் என்ற அந்த இலக்கை பூர்த்தி செய்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு இப்போது வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஏவுகணை திட்டத்துல பிரிட்டன், ஜெர்மன் கூட்டாக இணைந்து அவர் இந்த 2 நாடுகளின் கீழ் 2000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் இருக்கின்ற இலக்குகளை தாக்குகின்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் தயாரிக்கப்படும். அதேபோல
பிரான்ஸ், இத்தாலி, பிரிட்டனும் இணைந்து ஒரு ஏவுகணையை தயாரிக்கப் போகின்றது. எப்படி இருந்தாலும் இந்த திட்டத்தை உருவாக்குவதற்கான காரணம் என்பது, எதிர்காலத்துல எந்தவிதமான அச்சமும் இல்லாமல் பிரிட்டன் மற்றும் நேட்டோ நாடுகளை பல தசாப்த காலங்களுக்கு தக்க வைத்துக் கொள்வதற்கு, பாதுகாப்பாக தக்க வைத்துக் கொள்வதே தங்களுடைய இலக்கு என்று சொல்லி பிரிட்டனுடைய பாதுகாப்புத்துறை செயலாளர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். எப்படி இருந்தாலும் சமீப காலமாக உக்ரைன் போர்ல நீண்ட தூரம் பாயக்கூடிய இந்த ஏவுகணைகளுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பிரிட்டன் அதேபோல ஐரோப்பிய நாடுகள் இப்போது துல்லியமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. எனவே இது போர்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இந்த நீண்ட தூர ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுகின்றதே ஒரு நோக்கமாக இருக்கிறது. எனவே இது துல்லியமாக உணரப்பட்டதன் காரணமாக ரஷ்யா போன்றிருக்கின்ற எதிரி நாடுகளை தடுத்து நிறுத்துவதற்கு நீண்ட தூரம் பாய்கின்ற ஏவுகணைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றது அப்படின்ற விடயம் இப்போது உணரப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இந்த திட்டம் தற்போது கையில் எடுக்கப்பட்டது. ஏஐ தொழில்நுட்பத்துக்கான பயன்பாடு அதிகரித்து வருகின்ற சூழ்நிலையில் Facebook மற்றும் Instagramனுடைய தாய் நிறுவனமான மெட்டா தற்போது தன்னுடைய முதன்மையான தரவு மையத்தை கனடாவினுடைய ஆல்பர்டா மாகாணத்தில் அமைக்கப் போகிறது. சுமார் 13 பில்லியன் கனேடிய டாலர் முதலீட்டில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் கனடாவினுடைய வரலாற்றில் ஒரு தனியார் துறை முதலீடு செய்கின்ற மிகப்பெரிய முதலீடுகளில் ஒன்றாக இது கருதப்படுகின்றது. சுமார் இந்த தரவு மையம் 1750 ஏக்கர் பரப்பளவுல அமைக்கப்பட போவதாகவும், அமெரிக்காவுக்கு வெளியே மெட்டா நிறுவனம் உருவாக்குகின்ற மிகப்பெரிய தரவு மையமாக இது பார்க்கப்படுகின்றது. இந்த தரவு மையம் தொடக்கத்துல 1 கிகாவோல்ட் மின்சார திறனோடு இயங்கும். அதனைத் தொடர்ந்து 1.8 கிகாவோல்ட் மின்சார திறனை இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட போகிறது. அது மட்டுமில்லாமல் இதனுடைய கட்டுமான பணிக்காக 3000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணியில ஈடுபடுத்த போகின்றார்கள். இது முழுமையாக அமைக்கப்பட்டதுக்கு பிறகு 300க்கும் அதிகமானவர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு நேரடியாகவே கிடைக்கும் என்ற ஒரு வாய்ப்பும் இப்போது இந்த முதலீடு மூலமாக கனடாவுக்கு உருவாகி இருக்கின்றது. இது குறிப்பாக ஆல்பர்டா மாகாணத்தை ஏன் தெரிவு செய்தார்கள் என்றால், தற்போது மலிவாக கிடைக்கக்கூடிய இயற்கை எரிவாயு மற்றும் சர்வர்களை குளிர வைக்கக்கூடிய தன்மையில் இருக்கின்ற இயற்கையான ஒரு குளிரான ஒரு காலநிலை என்பவை மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் சுய மின் உற்பத்தி திறனை விதிமுறைகள் எல்லாம் கருத்தில் கொண்டது நாங்கள் இந்த இடத்தை தெரிவு செய்ததாக மெட்டா நிறுவனம் சொல்லியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த மையத்துக்கு தேவையான மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக 4.6 பில்லியன் மதிப்பில் அமைக்கப்பட்டு வருகின்ற புதிய இயற்கை எரிவாயு மின் உற்பத்தி நிலையத்திலிருந்துதான் மின்சாரத்தை இந்த மெட்டா நிறுவனம் பெற்றுக்கொள்ளப் போகின்றது. அதிலும் குறிப்பாக பொதுமக்களுக்கு மின்சார கட்டண உயர்வு ஏற்படாமல் தடுப்பதற்காக இந்த மின் பராமரிப்பு கட்டுமானத்துக்கு தேவையான அத்தனை செலவுகளையும் மெட்டா நிறுவனம் தற்போது பொறுப்பேற்றிருக்கின்றது. இதன் மூலமாக மின்சார கட்டணம் உயர்த்தி பொதுமக்களுக்கு அந்த சுமையை வழங்க வேண்டிய தேவை இருக்காது. ஏனென்றால் முற்றுமுழுதாக அந்த செலவை மெட்டா இப்போது பொறுப்பேற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இது சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற தண்ணீர் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட போகிறது, இதனால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் அதற்கும் ஒரு யுத்தி ஒன்றை அவர்கள் கையாளப் போகின்றார்கள். சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கின்ற தண்ணீரை தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்காக மீள் சுழற்சி மறுசுழற்சி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த தண்ணீரை பயன்படுத்துவதற்கான திட்டங்களும் இப்போது முன்னெடுக்கப்பட போகின்றதாகவும், அதில் குறிப்பாக இந்த திட்டத்தை கனடாவினுடைய ஆல்பர்டா மாகாணம், அதாவது இந்த சிலிகான் வேல்யூ நிறுவனங்களுடைய தொழிற்பேட்டையை தங்களுடைய மாகாணத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றதற்கு தாங்கள் எடுத்த முயற்சியின் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தாங்கள் இதனை பார்ப்பதாக அல்பர்டா மாகாணத்துடைய முதல்வர் டேனியல் ஸ்மித் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே இது பெரிய ஒரு முதலீடாக பார்க்கப்படுகின்றது. இந்த முதலீடு மூலமாக வருமானம் ஈட்டுவது மட்டுமில்லாமல் அங்கிருக்கின்ற மக்களுக்காக இந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் தவிக்கின்ற தொழில்நுட்பம் சார்ந்திருக்கின்ற பணியாளர்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பை உருவாக்குகின்ற ஒரு திட்டமாகவும் இந்த திட்டம் பார்க்கப்படுகின்றது. ஜெர்மனுடைய தலைநகர் பெர்லினில் தீவிர கண்காணிப்பு மற்றும் வலி நிவாரண சிகிச்சை பிரிவில் கடமையாற்றி வந்திருக்கின்ற ஒரு மருத்துவர் தன்னிடம் சிகிச்சை பெற்று வந்த 15 நோயாளிகளுக்கு திட்டமிட்டு விச ஊசி போட்டு கொலை செய்த வழக்கில் 41 வயதான மருத்துவருக்கு தற்போது நீதிமன்றத்தினால் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இவர் சிறையில் இருந்து முன்கூட்டியே வெளியில் வர முடியாத அளவுக்கு இவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக கடுமையான குற்ற உணர்வு என்ற விதிமுறைகளின் கீழ் இவருக்கு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இனி அவருடைய வாழ்நாளில் மருத்துவம் பார்க்க முடியாத அளவுக்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் தொடர்பாக தெரிய வருகின்ற நேரம் பெர்லினில் உள்ள ஒரு வீட்டு பராமரிப்பு மருத்துவமனையில சேவையாற்றி வந்திருக்கின்ற இது குறித்த மருத்துவர் குறிப்பாக செப்டம்பர் 2001 முதல் ஜூலை 2024 வரையான காலகட்டத்தில் தான்
பராமரித்து வந்திருக்கின்ற 15 நோயாளிகள், 12 பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் உள்ளடங்கலாக 15 நோயாளிகளை இவர் கொடூரமாக கொலை செய்திருக்கின்றார். நோயாளிகளுக்கு தெரியாமல் மயக்க மருந்து மற்றும் தசை தளர்த்தி ஆகிய இந்த 2 மருந்துகளையும் ஊசியில ஆபத்தான கலவையாக செலுத்தி அவர்களுக்கு சிறிது நேரத்தில் மூச்சு திணற வைத்து கொலை செய்திருக்கின்றார் என்ற விடயம் தெரிய வந்திருக்கின்றது. இவரால் கொல்லப்பட்ட நோயாளிகள்ல குறிப்பாக 25 முதல் 94 வயதுக்குட்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். மேலும் தான் செய்த குற்றத்தை மறைப்பதற்காக குறைந்தது 5 வீடுகளுக்கு இவர் தீ வைத்திருக்கின்றார் என்ற விடயமும் விசாரணைகள் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது. தற்போது 15 குற்றங்களுக்கு 15 கொலைகளுக்கு இவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் செய்த குற்றங்களின் ஒரு பகுதி மட்டும்தான் இந்த 15 கொலை என்று நீதிமன்றத்தினால் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த மருத்துவராக பணியாற்றி வந்திருக்கின்ற காலத்துல சந்தேகத்துக்கிடமான 76 உயிரிழப்புகள் இவர் பராமரித்து வந்த அ நோயாளிகள்ல 76 நோயாளிகள் சந்தேகத்துக்கிடமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். எனவே இந்த உயிரிழப்புகள் தொடர்பாக தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த விசாரணைகள் மூலமாக பல உண்மைகள் வெளியில வரும் என்று நம்பப்படுகின்றது. இந்த கொலையாளிக்கு நோயாளிகள் மீது இருக்கின்ற கருணையினாலோ, அவர்கள் வலியினால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு இரக்கத்தினாலோ, இல்லாவிட்டால் அவர்களுடைய வலியை குறைக்க வேண்டும் நோக்கத்துக்காக இவர் செய்த விடயம் கிடையாது. இந்த விச ஊசி போட்டவர்களை கொலை செய்வது என்பது இந்த அடிப்படையில, கருணை அடிப்படையில செய்த கொலை கிடையாது. இவர் கொலை செய்யும் போது அவருக்கு ஏற்படுகின்ற அந்த அலாதியான சந்தோஷத்தை அடிப்படையாக கொண்டுதான் இவர் கொலைகளில் ஈடுபட்டிருக்கின்றார் என்ற விடயத்தை இந்த வாதத்தை அரசு வழக்கறிஞர் முன்வைத்திருக்கின்றார். எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் இடம்பெற்றிருக்கின்ற இந்த வழக்குக்கு தற்போது தீர்ப்பு கிடைத்திருக்கின்றது. இவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 76 மரணங்கள் தொடர்பான அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நிரூபிப்பதற்கான தீவிர விசாரணைகள் என்பது இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஒருவேளை இந்த 76 மரணங்கள் இவர் மூலமாகத்தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டால், ஜெர்மன் வரலாற்றையே உலுக்கிய மிக மோசமான தொடர்ச்சியான கொடூர கொலை வழக்குகள்ல இந்த வழக்கு சம்பந்தப்படும் என்று நம்பப்படுகின்றது. எப்படி இருந்தாலும் இந்த மருத்துவ கொலை சார்ந்த விடயங்கள்ல ஜெர்மன்ல தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இப்படியான மருத்துவர்கள் கொலை செய்கின்ற வழக்கு அவ்வப்போது அந்தந்த தசாப்தங்களுக்கு பதிவாகிக் கொண்டிருக்கிறது வழமை. தற்போது இது தொடர்பான விசாரணைகள் என்பது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எனவே இன்றைய நாளுக்கான செய்திகளை உங்களுக்காக தந்திருக்கின்றோம். நாளைய நாள் செய்திகளோடு மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நான் கயல் பாஸ்கரன். நன்றி, வணக்கம்.